நடிகையும் அரசியல் பிரமுகருமான குஷ்பு 2010 ஆண்டு காலகட்டத்தில் திமுகவில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். பின்னர் 2014 ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டார். அதன் பின்னர் 2020 ஆண்டு பாஜகவில் இணைந்து தனக்கென தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதன் பின்னர் குஷ்புவிற்கு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஆனால் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி பேசு பொருளானார். இந்த நிலையில் குஷ்பு தான் வகித்து வந்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பொறுப்பை தற்போது ராஜினாமா செய்துள்ளார். முன்னதாக கடந்த ஜூன் 28 தேதி தனது ராஜினாமா கடிதத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்திற்கு அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் தற்போது குஷ்புவின் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு நேர அரசியலில் பயணிப்பதற்காக மகளிர் ஆணையத்திலிருந்து விலகி உள்ளேன். இதனால் வரை கட்சி விழாக்களில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் இனி முழு நேர அரசியலில் ஈடுபடுவேன் என்று அவர் விளக்கம் கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.